31வது பாடல். தன்னை அழித்து எழுந்த தன்மய ஆனந்தருக்கு என்னை உளது ஒன்று இயற்றுதற்கு தன்னை அலாது அந்நியம் ஒன்றும் அறியார் அவர் நிலைமை இன்னதென்று உன்னலெவன். அற்புதமாக இந்த பாடலை நீங்கள் அடிக்கடி நீங்கள் நினச்சி பாருங்கள். தன்னை அழித்து எழுந்த தன்மய ஆனந்தருக்கு என்ன உள்ளது ஒன்று ஏற்றுதற்கு அப்படின்னு ஒன்று கேட்குறாரு. இப்போ 2 பேர் இருக்கிறாங்க. இது யார்? அகந்தைன்னு பேர் வச்சுக்கோ. அதாவது உடம்புல இருந்துக்கிட்டு நான் தேவதத்தன் அப்படின்னு பேர் சொல்கிறோம்ல, நீங்கள் எல்லாம் ஆளுக்கு ஒரு பேர் சொல்கிறீங்கள, அந்த நான். இப்போ நான் ஒரு பேர் சொன்ன உடனே நீங்கள் நான் தானே சொல்வீங்க. இப்போ நான் ஒரு பேர் சொல்கிறேன், காத்தசாமி. யார் சொல்லுங்க? நான் அப்படின்னு சொல்லணும். அப்போ பேருக்கு ஒரு நான் வந்து ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது ஒரு சொன்ன உடனே நானுங்கிறத ஒரு பேர் வந்துடுது இல்லை. இங்கே ஒரு நான் சொன்னோன்னா வேற ஒரு பேர் சொல்கிறீங்க. அப்போ நானுக்கு பேரெல்லாம் இருக்குது. அந்த பேர் சொல்லுகின்ற நான் ஒன்று இருக்குதுல்ல, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதை வந்து அகந்தைன்னு வச்சுக்கோ. இவர் தான் மிஸ்டர் காத்தசாமி, அகந்தை. ஆனால் இவர் இந்த நானுங்கிற உணர்வு, காத்தசாமி காலையில் 6 மணிக்கு எழுந்துக்கிறார், அப்புறம் ஒரு 8-9 மணிக்கு தூங்கிறார், அப்படின்னு முடிஞ்சுறார். அப்புறம் மறுநாள் காலையில் எழுந்துக்கிறார். இப்போ இந்த காத்தசாமின்ற நான் உதிக்குது மறையுது, உதிக்குது மறையுது. ஆனால் இந்த நான் இன்னொன்று இருக்குதே, இதை மறைஞ்ச பிறகும் ஒன்று இருக்குது பாருங்கள். காத்தசாமி தூங்கின பிறகும் நான் இல்லைன்னு சொல்கிறாரா? காத்தசாமி இல்லைன்னு கூட சொல்ல மாட்டார், அவர் வாயை திறக்க மாட்டார். ஆனால் இருக்கிறார்ல, அப்போ யார் அவர்? அதுதான் ஆத்மா. அது மறையுது தோன்றுதா? இது மறைந்து தோன்றும் போது அது பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. இது சொல்லுது, ஏய் நீ தூங்குனேன்னு, நீ முடிச்சிட்டு இருக்கிறேன்னு. ஆனால் இது இருக்கிறது தெரியாதனால இது தான் நான் தூங்குனேன், நான் முடித்து கொண்டேன், நான் கனவு கண்டேன், 3ம் சொல்லுது. ஆனால் உண்மையிலேயே இது தோன்றி மறைகிறது, ஜடப்பொருள் அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அகந்தைன்னு ஒரு நான், ஆத்மான்னு ஒரு நான், 2 நான் இருக்க முடியுமா? உங்ககிட்ட எத்தனை நான் இருக்குது? ஆமாம். இப்போ அகந்தைங்கிற நான் ஆத்மாங்கிற நானை எப்படி பார்க்கும்? 2 நான் இருந்தால் பரவாயில்ல, இருக்கிறது ஒரு நான். அது ஒரு ஆத்மா பாரு, நான் கடைசியில் என்ன சொல்லலாம்? நான் தான் ஆத்மா, வேறு வழியே கிடையாது. சொல்லுங்க, இங்கே 2 ஒரு நான் தான் நம்மக்கிட்ட இருக்குது. அது இப்போ அகந்தைன்னு சொல்கிறாரு, அதுதான் ஆத்மான்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம விசாரித்து பார்க்கும் பொழுது இந்த நான் என்பதில் தூங்கு மூஞ்சி ஒன்று, எப்போ முழிச்சிக்கிட்டு இருக்கிற ஒன்று. நேற்றெல்லாம் சொன்ன மீனாட்சி, காமாட்சி, விசாலாட்சின்னு ஒருத்தர் கண் துஞ்சாமல் இருக்கின்றது, அது ஆத்மா எப்பொழுதும் நான் இருந்துட்டுருது. இவனை நான் சொல்லிட்டு வரான். இப்போ நமக்கு 2 பேர் இருக்குது, தெரிய மாட்டேங்குது. ஒன்று உணர்வு மயமாக சரீரத்தோடு இருக்கின்ற அகந்தை நான், இன்னொன்று இது மடிஞ்ச பிறகு எப்பொழுதுமே இருக்கின்ற ஆத்மா நான். 2 நான் இருக்குதான்னா இல்லை, இது மறைஞ்ச பிறகு இது தோன்றுது. அதுக்கு நேற்று என்ன சொன்னேன்? இந்த ஆத்மா எப்பொழுதும் மஞ்சள் நிறமாக இருக்குதுன்னு சொன்னேன். இந்த அகந்தை எப்பொழுதுமே உடம்போடு சம்பந்தப்பட்டு நீல நிறமாக இருக்கிறது. இப்போ 2ம் கலந்த உடனே இந்த அகந்தைக்கு பச்சை நிறம் வந்துருச்சு. இப்போ இந்த சரீரத்தில் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு மனதை தூய்மைப்படுத்திட்டே இருக்கும்பொழுது இந்த அகந்தை என்னாச்சு? வெள்ளை நிறம் ஆயிடுச்சு. வெள்ளை நிறமான உடனே ஆத்மானுடைய மஞ்சள் அதில் பளிச்சுன்னு தெரியுது. இப்போ கண்டுபிடிச்சவன் யார்? ஆத்மாவை, அகந்தை தானே. இப்போ அவன் இருக்கிறானா? அவன் மறைந்தால்தான் இது ஆத்மா தெரியும். அவன் இருந்தாலும் ஆத்மா இருக்குது. ஆனால் அவன் எப்படி பார்ப்பான்? தன்னை அழித்து கொண்ட பிறகு ஆத்மாவை பார்க்க முடியுமா? தன்னை அழித்துக்கிட்டது நான் பார்த்தேங்கிறான். நீ ஏதோ அழிஞ்சிட்டியே, நீ யார் பார்த்தது? பார்க்குறவன் ஆத்மா தான். எப்பவுமே அவன் தான் தன்னை பார்த்துட்டு இருக்கிறான். நீ எதுக்கு நடுவில் நீ பேசிட்டு இருக்கிற? நான் பார்த்தேன். நீ பார்க்க முயன்றாய். நீ பார்க்கும்போது இருந்தியா? நிறைய பேர் அப்படிதான்.
சாமி கும்பிடும்போது கண்ணு முடிக்குவாங்க. சாமி பார்க்கறதுக்கு தான் கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே தீபாரதனை காட்டும்போது கண்ணு முடிக்குவாங்க. நீ பார்க்கறது போய் கண்ணு முடிக்கிட்டியே. இதே மாதிரி இது அகந்தை. ஆத்மாவை பார்க்கும் பொழுது ரெண்டு இருந்ததுன்னா, அகந்தை பார்த்தான் ஆத்மாவினா ஆத்மா ஒரு பார்க்கப்படும் பொருளாயிடும். அகந்தை அப்போ என்ன தான் பார்த்துச்சு? தன்னை தான் ஆத்மாவாக பார்த்துது. இது பேர் தான் அறிவு, ஞானம்னு பேர். அதுதான் அது நாணல்னு சொல்கிறார், வெக்கப்படுதுன்னு சொல்கிறார், தலை நீங்கியதுன்னு சொல்கிறார், முதலை அறிந்ததுன்னு சொல்கிறார். பல வார்த்தைகள் அவர் சொல்லியிருக்கிறார். இவர் சொல்கிறாரு, தன்னை அழித்து அந்த அகந்தை அங்கே அழிஞ்ச பிறகுதான் எழுந்த தன்மய ஆனந்தர். அப்போது அங்கே இருக்கிறது பேர் தன்மய ஆனந்தர்னு பேர். அந்த நான் ஒன்று உணர்வு இருக்கு இல்லையா, நீங்கள்லாம் உணர்ந்தீங்களே, நாம ரூபங்கள்லாம் நீக்கிட்டு, உங்களுடைய பேர் உடம்பெல்லாம் நீக்கிட்டு ஒரு நான் உணர்வு இருந்தீங்க இல்லையா, அந்த கடவுள்னு சொன்ன இல்லையா, அவருக்கு பேர் சச்சிதானந்தம்னு பேர். கடவுளுக்கு பேர் சச்சிதானந்தம். நீங்கள் கடவுளுக்கு எத்தனை ஒன்றா பேர் வச்சுக்கோங்க, ஆனால் கடவுள் எல்லாருமே சச்சிதானந்தமாக தான் இருப்பார். சச்சிதானந்துக்கு தான் முருகர் விநாயகர்னு பேர். அது உருவத்தை வச்சு சொல்கிறோம். ஐங்கரனுக்கு அப்படி சொல்கிறோம். இவனுக்கு 6 கை 12 கையா 12 கை உடையவன், அவனை முருகன் சொல்கிறோம். உடம்பை வச்சு முருகன் 5 கரத்தனை அப்படின்னு வருது, பிள்ளையாருன்னு சொல்கிறோம். ஆனால் நானுன்னு எடுத்துகிட்டு பார்த்தோம்னா ஒன்று தானே இருக்குது. அது எதுக்கு? அதுக்கு பேர்னா சச்சிதானந்தம்னு பேர். அதனால் ஆனந்தமயர். அந்த நான் துக்கமாக இருக்குதா? நீங்கள் நானுங்கன்னு உணர்ந்தீங்க இல்லையா, அது துக்கமாக இருந்ததா? துக்கத்தில் இருந்து கூட நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா துக்கம் போயிடும். பலியில் இருந்து கூட அங்கே போனீங்கன்னா வலி மறந்துடும். அகந்தைக்கு தான் வலி, துக்கம், இந்த சுகம் எல்லாம். ஆனால் நான் என்ற உணர்வுக்கு நீங்கள் அப்பப்போ போய் பாருங்கன்னு சொன்ன இல்லையா, அங்கே போய் பார்த்தா அங்கே என்ன இருக்கும்? துக்கம் இருக்குமா? அது ஆனந்தமயம். ஆனந்தம்னா அப்படியே நம்ம சந்தோஷத்தில் குதிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. துக்கம் இல்லாத நிலை, துக்கமே இல்லாத நிலை. அது அழியாது, அது சாகவே சாகாது, மாறவும் மாறாது. அளவற்றது வேற. அளவற்றதுக்கு ஆனந்தத்துக்கு என்ன குறைச்சல்? ஆனந்தம் குறைஞ்சிடுச்சுன்னா அது அளவற்றது எப்படி சொல்ல முடியும்? நமக்கு எல்லாம் அளவாக இருக்கிறதுனால தானே ஆனந்தம் அப்போ கிடைக்க மாட்டேங்குது. எல்லாருக்கும் ஆனந்தம் தேடிட்டு போகிறோம், அளந்து வச்சிருக்கிறான் ஆட்டுக்கு வாழை, எல்லாமே அளவுடையதாக இருக்கிறதுனால ஆனந்தமே வரமாட்டேங்குது. அளவு அதிகப்படுத்துறதுக்கு பார்க்குறோம். 1 சென்ட் இருந்தால் 5 சென்ட் வாங்குகிறோம், 5 சென்ட்னா 1 ஏக்கருக்கு போகிறோம், 1 ஏக்கர் இருந்தால் 10 ஏக்கருக்கு போகிறோம், ஒரு கார்னா 3 கார் வேணுங்கிறோம். எல்லாத்துலேயுமே அளவற்றவர்களாக இருக்க பார்க்குறோம். அதனால் துக்கமாக இருக்குது. என்னை விட ஒருத்தன் அதிகம் வச்சிருக்கிறான், துக்கமாக இருக்குது. நான் வாங்கிட்ட பிறகு துக்கம் வருது, ஏன்னா இவ்வளோ தானே வாங்கியிருக்கிறேன், இன்னும் நிறைய வாங்கியிருக்கலாமே. இப்போ துக்கத்துக்கு காரணமே இல்லை, எப்போ பார்த்தாலும் துக்கமே தான் இருக்கிறோம். ஆனால் அந்த நான் என்ற உணர்வு எப்பொழுதும் ஆனந்தமயமாக தான் இருக்குது. அந்த ஆனந்தமயர் என்ன உளது ஒன்று ஏற்றுதற்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். அவர் என்ன செய்யணுங்கிறார். அந்த நான் என்ற உணர்வு ஆனந்தமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இந்த அகங்காரம் ஆனந்தமாக இருக்கிறது என்ன வேணா செய்யுது இல்லையா? இன்றைக்கி நீங்கள் ரோடில் போய் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான அகந்தைகள் 2 வீலர்லேயும் கார்லேயும் நடந்தும் போயிட்டுருக்குது. எல்லாரும் எதுக்காக போயிட்டுருக்குறாங்க? ஆனந்தம் வாங்கிறதுக்கு போகிறாங்க. ஏதாவது ஒரு பொருளை வாங்கிறதுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் ஆனந்தம். சில பேருக்கு வேறு எங்கேயாவது போகிறாங்க, சம்பளத்தை அப்படியே கொண்டு போய் கொடுத்துட்டு வேற ஒரு ஆனந்தத்துக்கு போவாங்க. எல்லாரும் ஆனந்தத்துக்கு தானே வெளியே போகிறாங்க. இந்த நானுங்கிற உணர்வுக்கு ஆனந்தத்துக்கு ஏதாவது செய்யணுமா? என்ன செய்யணும்? செய்யறதை விடணும். அதனால் அவர் கர்த்தாவும் இல்லை, போக்தாவும் இல்லை. இந்த 2 நான் காட்டினல, அவர் பேச்சுக்கு தான் காட்டினேன். ஒன்று அகந்தை, இன்னொன்று ஆத்மா. ரெண்டுமே ஒன்று தான். இந்த ஆத்மா தான் அகந்தையாக இருந்து கொண்டிருக்கிறது. அகந்தையாக இல்லாமல் இருந்தால் அது ஆத்மாவாக இருக்கும். ஆத்மா அகந்தையாக இருக்கும் பொழுது அதுக்கு எல்லா வேலையும் வந்துடும். ஏன்னா அகந்தை எதோட சம்மந்தப்பட்டது? உடம்போட சம்மந்தப்பட்டது. அப்போ நீங்கள் ஏதாவது செய்தாகணும், ஏதாவது அறிந்தாகணும், ஏதாவது உணர்ந்தாகணும். அப்போ அகந்தைக்கு ஓயாமல் வேலை. இந்த அகந்தை நானுங்கிற ஒரு உணர்வு இருக்குது இல்லையா, அந்த உணர்வு சரீரத்தோடு இருந்ததுன்னா, ஆத்மானு தெரியலன்னா அது ஓயாமல் வேலை செய்யுது. உங்களுக்கு ஓயாமல் வேலை இருக்குது இல்லை? ஒரு வேலையும் சும்மா இருந்தால் கூட ஓயாமல் யோசனை பண்ணுற வேலை இருக்கும்.
ஓயாமல் கவலைப்படுற வேலை இருக்கும், ஓயாமல் பணம் என்ற வேலை இருக்கும், ஓயாமல் கடன்காரன்கிட்ட தப்பிக்கிற வேலை இருக்கும், ஓயாமல் படிக்கிற வேலை இருக்கும், ஸ்கூலுக்கு வந்து ஓயாமல் சாப்பிட்ற வேலை இருக்கும். எல்லாம் இந்த அகந்தைக்கு ஓயாமல் எப்பொழுதும் வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். 3 விதமான வேலை செய்தது. ஒன்று, எதாவது அறிஞ்சிக்கிட்டே இருக்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும், சுவைச்சிக்கிட்டே இருக்கணும். இன்னொன்று ஏதாவது செய்துக்கிட்டே இருக்கணும். சின்ன குழந்தைங்களுக்கு குச்சி கொடுத்தா ஏதாவது தட்டிக்கிட்டே இருக்கும், கிளுகிளுக்கு கொடுத்தா ஆட்டிக்கிட்டே இருக்கும். கத்தி ஒன்று கொடுத்தோம்னா மரம் கிடச்சுன்னா சீவிக்கிட்டே இருப்பாங்க. யாராவது ஒரு பொருள் கொடுத்துட்டோம்னா சும்மா இருக்க மாட்டேன். கத்திரிக்கோள் கொடுத்து பாருங்கள் குழந்தைகிட்ட, வீடு முழுக்க காய்தான் இருக்கும். ஏன் இதெல்லாம் வெட்டணும்னா சும்மா வெட்டணும். இந்த அகந்தைக்கு எதையாவது செய்துக்கிட்டே இருக்கணும். செய்யறதுக்கு ஒன்றும் இல்லைனா அது பைத்தியம் பிடிச்சி போயிடும். ஏதாவது எடுத்து கடலை எடுத்து வாயில் போட்டு மெல்லும், ஏதாவது செய்வோம். நிறைய பேர் குண்டாகிறது காரணமே செய்யறதுக்கு ஒன்றும் இல்லாதனால தான். அவங்க சிந்திக்கிறதுக்கு முடியல, ஏதாவது செய்தாகணுமே. பெஸ்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வேலை எடுத்து சாப்பிட்றது தான். நிறைய பேர் ஊதி பெருசாகிறதுக்கு ஒபிசிட்டி காரணமே அவங்க ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கிறது தான். ஐடி பீப்புளெல்லாம் குண்டு குண்டாக இருக்கிறாங்க, கோயில் குருக்கள்லாம் குண்டு குண்டாக இருக்கிறாங்க. ஏதோ ஒரு சில கோயிலில் தான் நான் பார்க்குறேன். ஏன்? அவங்களுக்கு வேலையே இல்லை, ஏதாவது சாப்பிட வேண்டியதாக இருக்குது. இந்த ஓயாமல் இந்த வேலை செய்த, ஆனால் இந்த நானுக்கு ஏதாவது வேலை இருக்குதா? ஆனந்தமாக தானே இருக்குது. அவர் அழகாக சொல்கிறார். இதெல்லாம் நம்ம யோசனை பண்ணி பார்க்கும்போது நான் தான் அப்படிப்பட்டவன் கண்டுபிடிக்கணும். யாரோ ஒருத்தன் அவன் கடவுள் இருக்கிறாரு அவருக்குன்னு பேசக்கூடாது. அதுதான் நான் உண்மையான நான். இந்த அகந்தை தோன்றி மறைவது எப்படி தோன்றும்? ஆத்மாவும் அந்த கரணமும் சேரும் பொழுது திடீர்னு முளைக்கிறவன். தன்னை அல்லாது ஆனந்தமயருக்கு என்ன ஒன்று ஏற்றுதற்கு செய்வதற்கு ஒன்றுமே இல்லை. தன்னை அல்லாது அந்நியம் ஒன்று அறியார். அவருக்கு நானுங்கிற உணர்வுக்கு வேறொன்று இல்லை. அங்கே ஒன்று மட்டும்தான் இருக்குது. நீங்கள் நினச்சி பாருங்கள், அந்த சமயத்தில் உங்களை தவிர யாராக இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க சார்ன்னு சொன்னோன்னே அகந்தை ஆகிடும். எப்போது இன்னொன்று இருக்குதுன்னு சொல்லிச்சோ அது ஆத்மா இல்லை, அகந்தை. அகந்தை முளைச்சிக்கிட்டே இருக்கும். அகந்தையை அழிச்சிட்டோம்னு சொன்னால் அந்த இடத்துல ஆத்மா மட்டும் இருக்கும். அந்த அழிந்த அகந்தை தான் ஆத்மா. முளைத்த ஆத்மா தான் அகந்தை. அதை முளைக்காமல் பறணும்னா கர்மத்தை விடணும். இப்போ என்ன சொல்கிறாரு? அந்த நான் என்ற உணர்வில் இருக்கும் பொழுது நீ கண்டுபிடிப்ப என்னை தவிர இன்னொன்று இல்லை. இன்னொன்று இருக்குதுன்னு யாரோ சொன்னான்னா உண்மையிலே அவன் ஆத்மாவல்ல, அகந்தை. அந்நியம் ஒன்று அறியார். அது நிர்விகல்ப சமாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் நிலைமை என்னதென்று சொல்ல முடியுமா? அவர்னு யாரை சொல்கிறாங்க? உங்களை தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் உங்கள் நிலையை என்ன என்று நீங்களே நினச்சி பாருங்கள். என்ன நிலை? என் நிலை என்னன்னா அகந்தை வந்துடும். என் நிலையை பற்றி என்ன சொல்கிறது? என் நிலையை நினச்சி பார்த்தா எவ்வளோ துக்கமாக இருக்குங்கிறான். உண்மையான ஆத்மாவினுடைய நான் என்ற உணர்வில் போயிட்டோம்னா அதை என்ன என்று வாயால் சொல்ல முடியுமா? உன்னை பற்றி 1000 சொல்லலாம், ஆனால் உன் ஆத்மாவை பற்றி நீ சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இதை நம்ம சிந்திக்கணும். இதைத்தான் அவர் சிந்திக்க சொல்கிறார். வெறும் உத்துப்பாருன்னு பார்க்கறது இல்லை, நான் சொல்கிறதெல்லாம் சிந்திக்க சொல்கிறார். 32வது பாடல். அது நீ என்று அம்மறைகள் ஆர்த்திடவும் தன்னை எது என்று தான் தேர்ந்திராது அது நான் இது அன்று என்று உன்னல் உரண் இன்மையினால் என்று அதுவே தானாய் அமர்வதால். இங்கே என்ன சொல்ல வரார்? அது நீ என்று அம்மறைகள் ஆர்த்திடவும். ஆர்த்திடம்னா கோஷம் எடுத்து சொல்லுது, டமாரம் அடிக்குது. ஏரோப்ளேனில் அப்படியே பறந்து நான் அதுன்னு சொல்லுதான். நான் அதுன்னா என்ன? சமஸ்கிருதத்தில் தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி. நான் அதுன்னா கடவுள். நானுங்கிறது இந்த அகந்தைக்கு காரணமாக இருக்கின்ற மூலம், அந்த ஆத்மா உணர்வு, உண்மையான நான் உணர்வு. அந்த நான் உணர்வு அதுன்னா கடவுள்.
நான் எது என்று யார் சொல்கிறாங்க? மறைகள்னா வேதம். 4 வேதங்களுக்கு மறைன்னு பேர். அது ரகசியமாக இருக்கிறதுனால மறைப்பொருள். அது குஹ்யம்னு சொல்கிறோம். ரகசியமாக இருக்குதுன்னு என்ன அர்த்தம்? யாருக்கும் புரியலன்னு அர்த்தம். யாருக்கும் புரியல, ரகசியம் தானே. என்னவோ இருக்குது சார், அது என்ன ரகசியம்தான், யாருக்கும் புரியல அப்படின்னு. மொகந்தர அரப்பால் நிறைய பானைகள்லாம் எடுத்துருக்குறாங்க. அங்கே நிறைய எழுத்துக்கள்லாம் இருக்குது. இது வரைக்கும் அது என்ன எழுத்துன்னு யாருக்கும் தெரியல. அது என்ன எழுதியிருக்கிறாங்க பானையில் யாருக்கும் தெரியல. அது இன்னும் ரகசியமாக தானே இருக்குது. எகிப்தில் இருக்குது பாருங்கள், அவங்க எழுதியிருக்கிறாங்க. எஜிப்சியன் அவங்க நிறைய ஐக்கனோகிராஃபி எழுத்துக்களை படங்க வரைஞ்சிருக்கிறாங்க. கண், ஆந்தை, கோடு, வளைவான கோடு, நேர்கோடு, வெட்டின கோடுன்னெலாம் போட்டிருக்கிறாங்க. சைனீஸும் எழுதியிருக்கிறாங்க. அதிலும் கோடு போட்டிருக்காங்க. ஏர்லி மார்னிங் அப்படின்னா நீங்கள் வாக்கியம் எழுதுனே அதிகாலைன்னு அவங்க ஒரு படம் வரைஞ்சிடுவான் சீனாக்காரன். அது ஐடியோகிராம்னு பேர். நம்ம சப்தத்துக்கு எழுத்து கொடுத்துருக்குறோம், அவன் ஐடியாவுக்கு படம் கொடுத்துருக்குறான். உங்களுக்கு தெரியாது இல்லை இன்னும்? ஜாப்பனீஸும் ஐடியோகிராம்னு பேர், நம்மள ஃபோனோகிராம். சப்தத்துக்கு எழுதி கொடுக்குறோம், அவன் ஐடியாவுக்கு படம் வரைஞ்சிருக்கிறான். அதனால தான் அவன் கம்ப்யூட்டர்லாம் யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட்டான். இங்கிலீஷில் தான் வந்தாகணும். அவன் கேரக்டர்லாம் டைப் அடிக்க முடியாது, படம் வரையணும், ப்ரஷ்ஷில் தான் வரையணும். அது கூட சைனீஸ் லெட்டர்ஸ் எல்லாம் ப்ரஷ்ஷில் தான் எழுதணும், பேனால் எழுத முடியாது. ஏன்னா தின்னு வேறும். இந்த ப்ரஷ்ஷை இப்படி வச்சு வரையணும், இப்படி வச்சுட்டு இப்படி தான் போடுவாங்க. அந்த கோடு இப்படி இருக்கும்போது மெல்லிஸ் ஆகிடும். இந்த அரபிக் லெட்டர் அப்படி தான், அவங்க இங்கேருந்து இப்படி எழுதுவாங்க. கடைசி பக்கத்தில் முன் பக்கத்தை தேடணும், ஒரு பக்கத்தில் இந்த பக்கத்தை இப்படி படிக்கணும், பாடாக போயிடும். அதுதான், அது கடவுள், அது நீ, தத்துவமசி, நீதான் அது என்று அம்மறைகள். ஏன் மறைன்னு சொன்னா அது ரகசியமாக இருக்குதுங்கிறதுனால. நீதான் கடவுள்னு சொல்லினா கூட யாருக்கும் புரியறது இல்லையே. பகவான் சொல்ல ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்டித். யாரோ ஒருத்தன் இந்த ஆத்மாவை கடவுள்னு கண்டுபிடிச்சது ஆச்சரியம்னா ஆச்சரியம் யாங்கிறார். யானா ஒருத்தன் அதை இன்னொருத்தர் சொல்லி கொடுக்குறான் பாருங்க, அது பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அதவும் கேட்கறதுக்கு 4 பேர் உட்கார்ந்துருக்கான் பாருங்க அங்கே இங்கே, அது ஒரு பெரிய ஆச்சரியங்கிறாரு. கடைசியில் பகவான் ஒன்று சொல்கிறாரு, இது சொல்லி கொடுத்து ஒருத்தர் புரியாமல் போகிறான் பாரு, அது ஆச்சரியமாக இருக்குயா. 4 ஆச்சரியத்தை சொல்கிறாரு அந்த ஸ்லோகத்தில். அதுபோல் இது மறைகள்னு ஏன் அந்த வேதத்துக்கு பேருன்னா நான் மறைகள் அப்படின்னு சொல்கிறான். அது ரகசியமாகவே இருக்குது, யாருக்கும் புரிய மாட்டேங்குது. அது நீ என்று அந்த மறைகள் ஆர்த்திடவும் சத்தம் போட்டு சொல்லுது, நீதான் கடவுள், நீதான் கடவுள், தத்துவமசி அப்படின்னு வேதம் முழுக்க சொல்லுது. கோயில்லையும் குருக்கள் மந்திரத்தை அதான் சொல்கிறார். பூர்ணமத பூர்ணமிதம் இந்த மந்திரத்தெல்லாம் அவர் சொல்கிறார். சொல்லும்பொழுது என்ன அர்த்தம்? நீயும் பூர்ணன்னு தான் அர்த்தம். அதுவும் பூர்ணம், நீயும் பூர்ணன்னு அர்த்தம். நீயும் கடவுள், அதுவும் கடவுள், 2 கடவுளில் ஒரு கடவுள். இருந்தாலும் தன்னை எதுவென்று தான் தேர்ந்தீராது. இவ்வளவு தூரம் அந்த வேதம் சொல்லியும் கூட நீ பலவிதமான மதங்களில் தேடிட்டு அந்த கோயில் இந்த கோயில்னு சுற்றிட்டு இருக்கிறியே. நானும் இருந்து பார்த்தேங்க, முருக பக்தனாக நான் 30 வருஷமாக இருந்தேங்க, ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. நான் அந்த சர்ச்சுக்கு போயிட்டு 2 நாள் ஜபம் பண்ணேன், எனக்கு பெரிய ஆர்டர் வந்தது, நான் பெரிய பணக்காரன் ஆகிட்டேங்கிறான். என்கிட்ட சொன்னார் ஒருத்தர், நல்ல வேலை முருகர் ஒன்று நல்ல வழி காமிச்சாருப்பா. என்ன சொல்கிறீங்க? அவர் தான் ஒன்று அங்கே அனுப்பிச்சாரு. நல்லா இருக்கே கதை அப்படின்னு. இல்லைன்னா நீ போயிருக்க மாட்டல, முருகர் தானே ஒன்று அனுப்பிச்சு வச்சாரு, நீ தான் 30 வருஷம் முருகு கும்பிட்டல, அப்புறம் நல்ல வழி அவர் காமிச்சார், இங்கே இருக்காதார அங்கே போகணும் அவர் தான் காட்டி கொடுத்தாரு. நீங்கள் எப்படி இருந்தாலும் மடக்கிடுவீங்க சார். எங்கே ஏசுதான் சார் இருக்காங்க, ஏசுதான் முருகர் போயா அப்படின்ட்டு. இப்படி வேதங்களெல்லாம் நீ தான் கடவுள் சொன்னால் கூட அதை எது என்று தான் தேர்ந்திராது. அது என்ன, அது என்பது எதுன்னு கண்டுபிடிக்காம நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு நம்மளை கேட்குறாரு. அதுக்கு பதிலாக நீ என்ன சொல்கிற? அது நான், இது நான் அன்று என்று இல்லைன்னு பேசிகிட்டு இருக்க. அது நான் அல்ல, இது நான் அல்ல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறான். ஒருத்தன் சொல்கிறான் ஜீவன் அல்ல நான் பரமாத்மா, இல்லை நான் பரமாத்மாவில் ஜீவன் தான், நீ இந்த ஜீவன் வேற அந்த ஜீவன் வேறன்னு எல்லாரும் இந்த நானை பற்றி எக்கச்சக்கமான சண்டைங்க. இந்த நானுக்கு ஒரு சண்டை, கடவுளுக்கு ஒரு நான் இருக்குதே, எங்கள் நான் கடவுள் தான், நான் வணங்கும் கடவுள் தான் கடவுள், நீ வணங்கும் கடவுள் கடவுள் அல்ல, கடவுள் ஒருவர் தான்.
கடவுள் ஒருவர்னா நான் வணங்குறது கடவுளாக தானே இருக்கிறோம். அப்போ இன்னொரு கடவுள் இருப்பாரா? கடவுள் நிற்கிறா, இன்னொரு கடவுள் ஒருத்தர் இருக்கிறார், அது பேர் சாத்தான்னு பேர். அவர் யார் படைச்சாருன்னு தெரியல. சாத்தானின் வேலை, அங்கே போயிடாதீங்க, கடவுள்கிட்ட வாங்கன்னா, கடவுள் என்னதுக்கு அங்கே வச்சு வச்சிருக்கிறார் சாத்தானை? சாத்தானை யார் படைச்சது? கடவுளா? கடவுள் படைச்சானா அவர் கைக்குள்ளே தானே இருக்கணும். அவர் கடவுள் போல தானாக இருக்கிறாருன்னா கடவுளுக்கு சமமானவர் ஆயிடுவார். அப்போ கடவுள் பூர்ணம்னு சொல்ல முடியாது, எங்கும் இருப்பவர்னு சொல்ல முடியாது. எங்கும் இருப்பவரும் சாத்தானுக்குள்ளே இருக்கணும் இல்லை? அப்போ சாத்தானுக்குள்ளே இருக்கிறவர்னா கடவுளும் சாத்தான்னு ஆகிடும். இந்த கேள்வியெல்லாம் கேட்காதீங்க சார். நாங்கள் ஒன்லி ப்ரீச்சர்ஸ், வி ஆர் நாட் டீச்சர்ஸ். வேதாந்தத்தில் எல்லாருமே டீச்சர்ஸ், வி ஆர் நாட் ப்ரீச்சர்ஸ். ப்ரீச்சிங்னா சொல்கிறத கேட்டுட்டு போகணும், அது பேர் ப்ரீச்சிங். சொல்லுறது கேள்வி கேட்டு பதில் சொன்னால் அது பேர் டீச்சிங். நீ கேட்கணும் என்ன, அதனால் அது ப்ரீச்சிங், இது டீச்சிங். நீங்கள் கேட்கணும், பதில் சொல்ல முடியணும். இங்கே பதில் உண்டு. அது நான் இது நான் என்று உன்னல் உரணின்மையால், போதுமான சக்தி இல்லாதனால தான் இது மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க என்று அதுவே தானாய் அமர்வதால். வேற ஒன்றும் கிடையாது. அகந்தையை கொண்டு போய் ஆத்மான்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான். ஆத்மாவை தேடுறதை விட்டுடு. பத்தாமவன் என்று நீ உன்னை சொல்லிக்க. நான் பத்தாமவன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. பத்தாமவனை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லக்கூடாது. நான் பத்தாவனா கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது. கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல பத்தாமன், சொல்லி முடித்தவர் என்ன சொல்லுவான்? கண்டுபிடிச்சிட்டேன் சார், இன்னும் நான் 10வது ஆளாக மாறணும் இல்லை, இன்னும் ஒரு நிதித்தியாசனம் பண்ணி இன்னொரு 10 நாள் ஆகி அதுக்கு ஒரு தியானம் கோயிலெல்லாம் போய் ஒரு பூஜை பண்ணி யஜ்யம் பண்ண பிறகு நான் 10வது ஆள் சொல்ல மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. வேதாந்தத்தில் தத்துவமசின்னு உங்கள் வாத்தியார் சொல்லி கொடுத்துருவாரு. நீங்கள் அப்படியே விட்டுட்டு இருந்துடாதீங்க, யஜ்யம் பண்ணுங்கள், கோயிலுக்கு போங்க, தியானம் பண்ணுங்கள், தலைக்கீழாக நில்லுங்க, அப்போ தான் அது ஆத்மா வெளிவிடும் அப்படிங்கிறார். எங்கே இன்னொரு ஆத்மா இருக்குது? நானுங்கிற ஒரு பொருள் தானே உங்ககிட்ட இருக்குது. அது ஆத்மாவாக இருந்தால் அதுதானே நான் ஆத்மா இருக்க முடியும். நீ எங்கே ஆத்மாவை தேட போகிற? நீ தேடினா ஆத்மா இன்னொரு பொருள் ஆகிடும் இல்லை? அப்படி ஆனால் நீ தானே ஆத்மாவாகணும். ஆத்மாவை கண்டுபிடிச்ச பிறகு நீ தானே ஆத்மாவாகணும். அப்போ யார் ஆத்மாவாகிறது? அகந்த தானே ஆத்மாவாகணும். என்னையா கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்களா? சிரவணம் தான் முக்தி. அதுக்கு மேலே முக்தியை நீ பயன்படுத்திக்கிறது தான் நிதித்தியாசனம். அறிவு முடிஞ்சு போச்சு. டீச்சிங்கில் தான் அது கிடைக்கும். அது உரணின்மையால், போதுமான ஆத்ம பலம் இல்லாதனால், மனோபலம் இல்லாதனால அப்படியெல்லாம் செய்கிறாங்க. நல்லா சரியான விசறை வந்துருச்சுன்னா அதுவே தான் என்று அவன் அறிந்து கொள்வான். 33வது செய்யுள். என்னை அறியேன் நான், என்னை அறிந்தேன் நான் என்னல் நகைப்புக்கு இடமாகும். என்னை தன்னை விடயமாக்க இரு நான் உண்டோ, ஒன்றாய் அனைவர் அனுபூதி உண்மையானால். இப்போ நம்ம சொன்னதெல்லாம் நான் கொஞ்சம் முன்னாடியே சொல்லிட்டேன். பகவான் பரிசா சொல்லிட்டு இருக்கிறார். ஒருத்தன் சொல்கிறான் என்னை நான் அறியவில்லை அப்படின்னு சொல்கிறான். இன்னும் சொல்கிறான் என்னை நான் அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறான். 2 பேரும் சிரிப்புக்கு தான் இருக்குது. 2 பேரும் பார்த்து சிரிக்கிறார். இவர் சொல்கிறாரு நான் என்னை அறிந்து கொண்டேன் சுவாமி அப்படின்னு. இன்னும் சில நான் இன்னும் என்னை அறியலைங்கிறார். இது 2 பேரும் பார்த்து சிரிக்கிறார். 2 பேரும் முட்டாளுங்கிறார். இது கேன உபநிஷத்தில் சொல்லப்பட்ட ஒரு வாக்கியம். அது என்ன அப்படி அர்த்தம்னு என்ன? இப்போது அகந்தை தானே ஆத்மாவை தேடுது. அகந்தை ஆத்மாவை கண்டுகொண்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நான் பானையை பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி நான் ஆத்மாவை பார்த்துட்டேன்னா அது பார்த்த லட்சணமா? அகந்தை தானே ஆத்மா. அப்புறம் எது அகந்தை இன்னொன்று பார்க்க? 2 நானாக இருக்குதாங்க, இருக்கிறது ஒரு நான். அகந்தை தன்னை அழிச்சுக்கிட்டா அங்கே ஆத்மாவாக நிற்க போது. அது அகந்தை தன்னுடைய அகந்தை தன்மையை விட்டால் போதும், ஆத்மத்தன்மை தானாக அங்கே இருக்குது. இப்போது ஒருத்தன் நான் இன்னும் ஆத்மாவை பார்க்கலன்னு சொன்னால் சிரிக்கிறார். நீ தானே ஆத்மா. நான் ஒருத்தன் பார்த்துட்டேங்கிறான். பார்க்குற பொருளை நீ உன்னை பார்த்தியான்னு அர்த்தம். எதையோ ஒன்று நீ பார்க்குற, ஏன்னா பார்க்குற பொருள் அது. நீ உன்னை பார்த்தேன்னு சொல்ல வேண்டியதில்லை, எப்பவுமே நீ பார்த்துக்கிட்டு தான் இருக்கிற. இப்போ நேற்று தான் பார்த்தேன் அப்படின்னு, என்னை நேற்று தான் பார்த்தேன். சிரிப்பாக தானே இருக்குது. ஒருத்தன் சொல்கிறான் இது வரைக்கும் என்ன நான் பார்க்கவே இல்லைங்கிறான். நகைப்புக்கு இடம் உண்டு.
எல்லாருக்கும் எப்போதும் பளிர்னு மின்னல் மாதிரி வெட்டி பிரகாசித்து கொண்டிருக்குது நான். அதை ஒருத்தன் பார்க்கலன்னு சொல்கிறான், ஒருத்தன் பார்த்தேன்னு சொல்கிறான். பார்த்தேன்னு சொல்கிறது தப்பு, ஏன்னா பார்க்க வேண்டிய பொருள் நீ தான். அது பார்க்கலேன்னு சொன்னோம்னா அதுவும் வாயால் அது சொல்ல வேண்டிய பொருளாக இல்லை. சொல்லுங்கள், என்னை அறியேன் நான், என்னை அறிந்தேன் நான் என்று சொல்லுவது நகைப்புக்கு இடனாகுமே. சிரிப்பா இல்லை இருக்குது. என்னை விஷயமாக்க இரு நான் உண்டா, இரு தான் உண்டாங்கிறார். இப்போ பேச்சுக்காக நான் அகந்தை ஆத்மான்னு சொன்னேன். இங்கே 2 நான் இருக்குதா? அறியாத வரைக்கும் இது நான், அறிந்த பிறகு இது நான். அப்போ அறிந்த பிறகு 2 நான் ஆயிடுச்சா? அறிந்த நான், அறியப்பட்ட நான். அப்போ அகந்தைக்கு ஆத்மா ஒரு விஷயமா? தன்னை விஷயமாக்க முடியுமா? விஷயம்னா என்னன்னு பாருங்க. எனக்கு இது ஒரு விஷயம். என்ன விஷயம்னா இதை பற்றி ஒரு 10 நிமிஷம் பேசுவேன். எனக்கு இது ஒரு விஷயம், இதை பற்றி ஒரு 10 நிமிஷம் பேசுவேன். எனக்கு எதாவது சாப்பிட கொடுத்தீங்கன்னா எனக்கு அது விஷயம். ஒரு 10 நிமிஷம் அதை நாக்கில் போட்டு அதை உணர்வேன். அப்போ உணர்தல், அறிதல், இது ரெண்டுத்தையும் என்ன சொல்லுவோம்? விஷயம்னு சொல்கிறோம். கண்ணுக்கு விஷயம் நிறம், காதுக்கு விஷயம் சப்தம், நாக்குக்கு விஷயம் சுவை, தோலுக்கு விஷயம் உணர்வு, தொடு உணர்வு, இப்படி தான் சொல்லுது. ஆத்மா எனக்கு விஷயமா? எனக்கு நான் விஷயமா? எனக்கு நான் விஷயமாக முடியுமா? கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதா கேள்வி? ரொம்ப சுலபமாக சொல்கிறேன். நான் ஒருத்தன் தானே இருக்கிறேன், நான் எனக்கு எப்படி விஷயமாவேன்? இன்னொரு பொருளாக இருந்தால் இந்த விஷயம் அந்த விஷயம் சொல்கிறேன். எனக்கு நான் விஷயமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ விஷயமா இருந்தால் 2 நான் இருக்குதா? அறிந்த நான், அறிந்து கொண்ட நான். அப்போ 2 பேருக்கு முடியுமாயா? அங்கே ஒரு நான் தானே இருக்குது. அப்போது எந்த நான் அழுது கொண்டிருக்குதோ அந்த நான் தான் ஆத்மா. அழுதை விட்டு தொலை, தேடுறதை விட்டு தொலை. இப்போ 10ஆமவன், நான் 10ஆமவன் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு ஒன்று சொன்னான். எங்கன்னு கேட்டோம்னா நான் தான் சொன்னோம்னா 2 பேராக இருந்தாங்க. அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட 10ஆமவன், கண்டுபிடித்த 10ஆமவன் 2 பேராக இருக்கிறாங்க. ஒருத்தன் தான் இருக்கிறான். அங்கே ஒருத்தன் நான் காணலேன்னு சொல்கிறதும் தப்பு, நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னாலும் தப்பு. 2 சிரிப்பாக இருக்குதே. நான் எனக்கு நானே எப்படி விஷயமாவேன்? எனக்கு அப்பாற்பட்டதெல்லாம் விஷயமாக இருக்கலாம். நீங்கள் எனக்கு விஷயமாக இருக்கலாம். எனக்கு நானே விஷயமாக 2 நான் இருக்கிறதா? விஷயி நான், விஷயம் நான் அப்படின்னு 2 இருக்குதா? இப்போ நாக்கு விஷயி, இதில் ஊறுகாய் விஷயம். காது விஷயி, அதில் வர சப்தம் விஷயம். அப்போ விஷயி விஷயம் அப்படின்னா அர்த்தம் அனுபவிப்பவன், அனுபவிக்கும் பொருள், அறிபவன், அறியப்படும் பொருள். இப்போ அகந்தைக்கு ஆத்மா விஷயமா? அகந்தை தான் ஆத்மா. அது ஒரு விஷயம்னா 2 பேர் ஆயிடுவாங்க. என்னை தன்னை விஷயமாக்க, என்னையே எனக்கு விஷயமாக்க இரு நான் உண்டா, இரு தான் உண்டா, 2 தான் இருக்கிறதா? எல்லாருடைய அனுபவமும் என்ன சொல்லுது? அங்கே ஒரு நான் தான். ஒன்றாய் அனவர் அனுபூதி உண்மையானால். எல்லாருடைய அனுபவத்திலையும் ஒரு நான் தான் இருக்குது. 2 நான் யாரும் பார்த்தது இல்லையே. அப்போ 2 நான் இருந்ததுன்னா நீ சொல்கிறது நான் ஆத்மாவை பார்த்தேன்னு சொல்லலாம். அதனால் இந்த பாட்டை நீங்கள் யோசனை பண்ணி பார்க்கும் பொழுது கட்டாயம் நீங்கள் ஒத்துக்கணும், என்கிட்ட இருக்கிறது ஒரு நான் தான். நான் என்பது கடவுள்னு சொன்னால் நான் கடவுள் தான். கடவுளாக மாறணுன்றதுலாம் அவசியம் இல்லை. நான் மனிதனாக மாறிவிட்டேன்னு சொல்கிறதும் தப்பு. கடவுள் தான் எப்பவுமே இருந்து கொண்டிருக்கிறார். அறியாமல் இருந்தேன், அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லலாம். 34வது செய்யுள். என்றும் எவர்க்கும் இயல்பாய் உளப்பொருளை ஒன்றும் உளத்து உணர்ந்து நிலை நின்றிடாது உண்டின் உரு அரு என்று ஒன்று இரண்டு அன்று என்றே சண்டையிடல் மாயை சழக்கு. இப்போ இது வரைக்கும் சொன்னதெல்லாம் இங்கே நான் என்பது ஒரு பொருள். இன்னைக்கு வரைக்கும் அது பேர் அகந்தை. இந்த உண்மையை தெரிந்து கொண்ட பிறகு அது ஆத்மா. 2 இல்லைல்ல. பேச்சு முடிஞ்சுதா?
இப்போ 2 இருந்தது அப்படின்னு பேசுகிறதோ, ஒன்றாக மாறிவிட்டதுன்னு சொல்கிறதோ, 3ஆக இருந்தது என்று சொல்வதோ, இதெல்லாம் மாயை சடக்குங்கிறார். இதுக்கு நீங்கள் சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க. இருக்குது ஒரு நான் தான். அந்த நான் தான் ஆத்மா, அதுதான் கடவுள், அதுதான் மனிதனாக இருந்து கொண்டிருக்கிறது. இது புரிஞ்சுக்குங்க. அறியாதனால, ஆத்மாவை தெரியாதனால இது எப்பவுமே மனிதனாகவே வாழ்ந்தது. இப்போ தெரிஞ்சுக்கிச்சு மனிதனாக இருப்பது ஆத்மா தான். இப்போ தெரிஞ்சுக்கிச்சு. பானை என்ன தெரிஞ்சுக்கிச்சு? தன்னை மண்ணுன்னு தெரிஞ்சுக்கிச்சு. அப்போ பானை இன்னொரு மண்ணை கண்டுபிடிச்சுதா? தன்னை மண்ணுன்னு தெரிஞ்சுக்கிச்சு. அப்போ 2 பொருள் இருக்குதா? பானைங்கிறது மண்ணை கண்டுபிடிச்சிது அப்படின்னு 2 பொருளை சொல்ல முடியுமா? இல்லை இல்லையா? அதனால் பானை தான் மண், அகந்தை தான் ஆத்மா. அதனால் இதுக்கு உரு இருக்குதா, உரு இல்லையா, அருவா உருவான்னு சண்டை பிடிக்காதுங்க. அகந்தைக்கு உருவா இருக்குதுன்னு கேட்டோம்னா இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா அகந்தைக்கு நானுங்கிறது உடம்புன்னு சொல்லிட்டீங்க இல்லையா? அந்த உடம்புக்கு சொல்லுவீங்க 6 அடி 5.25 அடி அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு இருப்பீங்க. உருவம் இருக்கும். அப்புறம் இந்த தூக்கத்தில் அதுக்கு உருவம் இல்லை, அது அருவு. இந்த அருவா உருவா, குணமா நிர்குணமா, 2ஆ 1ஆ, இதெல்லாம் மாயை சடக்குகிறார், வெட்டி பேச்சுங்கிறார், வீண் வாதங்கள். அங்கே இருப்பது ஒன்று தான், 2ஆவதே இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த நானுக்கு 2ஆவதே இல்லை. முப்பத்தி 5வது பாடல். இதோடு நம்ம நிறைவு செய்யலாம். சித்தமாய், இந்த இடத்துல சித்தமாயின்னு படிக்கக்கூடாது. சித்தம்னா வேற அர்த்தம். சித்தம்னா மனசு. இங்கே சித்தமாய், அந்த அந்த அதுதான் டீச்சர் வேணும். தமிழில் அந்த ஒரு குறைபாடு இருக்குது. சித்தம்னா என்ன அர்த்தம்னா எப்பொழுதும் இருப்பதுன்னு அர்த்தம். எப்பொழுதும் இருக்கிறதுக்கு பேர் சித்தம். சித்தம்ங்கிறது மனசு. சித்தமாய் உள்பொருளை தேர்ந்து இருத்தல் சிந்தி, சித்தி. மறுபடியும் படிப்போம். சித்தமாய் உள்பொருளை தேர்ந்திருத்தல் சித்தி. பிற சித்தி எல்லாம் சொப்பனம். 6 சித்திகளே நித்திரை விட்டு ஓர்ந்தால் அவை மெய்யோ, உண்மை நிலை நின்று பொய்மை தீர்ந்தார் தியங்குவாரோ தேர். தேர்னா தேர்ந்து கண்டுபிடிச்சிக்க அப்படின்னு அர்த்தம். இப்போது இந்த சித்தம்ங்கிற வார்த்தையை சொல்லுவோம். சித்தமாய் உள்ள பொருளை தேர்ந்திருத்தல் சித்தி அப்படின்னு சொல்கிறார். இந்த உலகத்தில் 2 விதமான பிரச்சனைங்க இருக்குது. ஒருத்தன் தன்னிடம் இல்லாத பொருளை தேடுறான், இன்னொருத்தன் தன்னுடைய இருக்கிற பொருளை தேடுறான். அப்படி ஒன்றும் இல்லையா? ஒருத்தன் இல்லாத பொருளை தேடுறான். அவங்ககிட்ட ஒரு பொருள், அவன் வண்டியில் ஒரு சாமான் இல்லை, அதனால் 10 வருஷமாக அது நின்றுட்டுருக்குது. அது ஒன்று போட்டுட்டேன்னா நான் இந்த வண்டி ஓட்டிடுவேன் சார் அப்படின்னு சொல்கிறான். 10 வருஷமாக என்ன தேடுறான்? அந்த ஒரு பொருளை, இல்லாத பொருளை தேடிக்கொண்டிருக்கிறான். அது கிடைக்கல, அது இல்லைன்னா மறுபடியும் அது உண்டாக்கிக்கிறான். இப்போ ஒன்று குழந்தை இல்லை, அவன் உண்டாக்கணும் இல்லை. அப்போ உண்டாக்குறது என்ன பண்ணணும்? முடியலை சார் அப்படின்னு சொல்கிறான். இப்போ சாமிகிட்ட போயிட்டு குழந்தை வரம் கேட்குறான். அவர் சொல்கிறாரு, நீ டெஸ்ட் டியூபுக்கு போங்கிறார். பணம் வேணும் சார்ன்றார். அப்போ சுவாமிகிட்ட வாங்க, அவர் விபூதி கொடுப்பார், சீப்பு, ஒரு பைசா கூட கிடையாது, குழந்தை பெற்றுக்கலாம். அப்போ இல்லாத பொருளை நிறைய பேர் தேடுறாங்க. பிரச்சனை அதுதானுங்க எல்லாருக்குமே. தன்னிடம் இல்லாத பொருளை தேடுறதானே பிரச்சனை. ஒருத்தனுக்கு டிகிரி இல்லை, அவன் டிகிரி தேடுறான், எங்கே படித்தா கிடைக்கும், எங்கெல்லாம் கிடைக்குங்கிறான். பணம் தேடுறான், அவங்ககிட்ட பணம் இல்லை. இல்லாததை தேடுவது ஒரு பெரிய பிரச்சனை உலகத்தில் எல்லாருக்கும் இருக்குது. இன்னொருத்தனுக்கு இருக்குது, தேடிட்டு இருக்கிறான். அவன் தலையிலே கண்ணாடி இப்படி வச்சுட்டான், காலையிலேருந்து தேடிட்டு இருக்கிறான். இந்த வீட்டில் நான் ஒரு மனுஷன் இருக்கிறதே தெரியல, நியூஸ் பேப்பர் படிக்கணும், கண்ணாடி எடுத்து கொடுங்கன்னு கேட்டேன். 1க்கு 5 பேரன்க இருக்கிறாங்க, எல்லாம் ஒருத்தன் கூட வந்துடுறேன். அப்புறம் ஒரு பேத்தி நிற்கிறான். எப்பவும் பேத்தி ரொம்ப நல்ல பொண்ணு, பேரன்கள்லாம் ஒழுங்கு கிடையாது. தாத்தா என்ன தேடுறீங்க அப்படின்னாரு. கண்ணாடியே தேடுறாம்மா. எனக்கு இன்னைக்கு
நான் பார்க்கு போகிறதுக்கு எனக்கு டிக்கெட் வேணும், 10 ரூபா, நீங்கள் கொடுக்குறீங்களா? நான் கண்டுபிடிச்சி தரேன், கொடுக்குறேன்டா தங்க, எங்கன்னு. கையை தூக்குங்க, தலையில் வைங்க. அவர் கண்டுபிடிச்சிட்டார். இது ஒரு பெரிய பிரச்சனை. இருக்கிற பொருளே தேடுறாங்க, அது ஒரு பிரச்சனை தானே. உலகத்தில் இருக்கிற இல்லாத பொருளை தேடுறாங்க. பிரச்சனை 2 விதமாகவும் இருக்கும். இருக்கிறதையும் தேடுறதும் ஒரு பிரச்சனை தான், இல்லாதது தேடுறான். இப்போ இல்லாத தேடுறது அது இல்லை, அது அதனால் அடையிறோம், அது பேர் சித்தி. ஆனால் இருக்கிற பொருளை அடையிறதுன்னு சொல்ல முடியுமா? இப்போ ஒருத்தர் கண்ணாடி அடைஞ்சாரா இல்லை கண்ணாடி அறிந்தாரா? அறிந்தார். அறியறதும் அடையிறதும் ஒன்று. அங்கே அறியறது முடியாது, அடைஞ்சாகணும். இல்லாத பொருளை அறிந்துக்கிட்டா என்ன பிரயோஜனம்? அங்கே அடைஞ்சாகணும். இந்த இடத்துல அறிந்த பொருள் தான் அடைந்த பொருள். அப்போ ஞானம்ங்கிறது அறிந்தது, அடைந்தது மோட்சம். அப்போ மோட்சம் வேற, ஞானம் வேறையா? தன்னை அறிதல் தானே மோட்சம். அப்போ அடைதல் இல்லை, அது அறிதல் தானே. அப்போ மோட்சங்கிறது அறிதலா அடைதலா? தன்னிடம் இல்லைன்னா அடைதல், தன்னிடம் இருக்கிறதுனாக்கா அடைதல் கிடையாது, அறிதல். அதனால் மோட்சம் அறிதல் தான். அப்போ ஞானமேவ மோட்சம், ஞானம்தான் மோட்சம். ஞானம் வந்துடுச்சு சார், மோட்சம் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு வரும் அப்படிலாம் கிடையாது. ஒரு வெட்டி இருக்கேன் சார், ஒரு தொண்டு விழுந்துருது, இன்னொரு தொண்டு கொஞ்ச நேரம் கழிச்சு விழுன்னு சொல்ல முடியுமா? வாழைப்பழத்தை ஒருத்து போட்டால் 2 துண்டு ஒரே சமயம்தான் வரும். ஞானம்தான் விடுதலை, இங்கே அறிதல் தான். இங்கே நம்முடைய பிரச்சனை எல்லாமே அடைதல் இல்லா அறிதலா? இது வரைக்கும் நாம் நினச்சிக்கோம் அடைதலில் தான் பிரச்சனை இருக்குது போலது. நம்ம காசு சேர்த்து அடையிறது பார்த்தோம். கடைசியில் எல்லா பிரச்சனையுமே அறிதலில் தான் இருக்குது. அப்போ ஆத்மா சித்த வஸ்து, இருக்கிற வஸ்து, அசித்த வஸ்து இல்லை, அது சித்த வஸ்து. சித்த வஸ்து எப்பவுமே நான் உள்ளே இருந்துகிட்டு இருக்குது. அதை தான் கடவுள், அதை தான் தேடிட்டு இருக்கிறோம். அதுதான் ஆனந்தமயர். அகந்தை ஆனந்தத்தை தேடுது, கண்டுபிடிச்சும் போது நான் தான் ஆனந்தம். இப்போ அது ஏற்கனவே சித்த வஸ்து தானே. அந்த சித்த வஸ்துவை அறிதல் தான் சித்திங்கிறார். இவர் யாருங்கிற ஒரு பெரிய சித்தருங்க. அந்த சித்தர் கோயில் போனால், அந்த சித்தர் கோயில் போகிறதா பெரிய விஷயமா இந்த காலத்தில் இருக்குது. பாம்பாட்டி சித்தர், தலையாட்டி சித்தர், அழுக்கு சித்தர், என்னென்னவோ சித்தர்களுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் இல்லைங்கிறார் அவர். அவங்க அடைஞ்சானுங்க. அடையிறது எப்படிப்பா சித்தின்னு ஆகும்? அறிவது தானே சித்தி. சித்திங்கிறது சித்த வஸ்து. சித்த வஸ்துன்னா இருக்கிற பொருள், தலையில் இருக்கிற பொருளை அறியணும். அது போய் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்தால் மாட்டுவாங்க தலையில், அறியணும். இதை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். இதுக்கு மேலே நான் பேசுகிறேன்னா அது சித்தர்களாக திட்டுற மாதிரி ஆகிடும். அப்புறம் நிறைய கமெண்ட் போடுவாங்க. சித்தமாய் உள்ள பொருளை, அதனால் சித்தங்கிறது நான் ரொம்ப கிளியனாக சொல்கிறேன், இல்லைன்னா பிரச்சனை வேற மாறிடும். சித்தமாய் உள் பொருளை தேர்ந்திருத்தல், அறிந்திருத்தல் சித்தி. அது பேர் தான் சித்தி. அதுக்கு பகவான் பேர் வச்சுருக்காரு, நைஷ்கர்மிய சித்தி அப்படின்னு பேர். பகவான் பகவத்கீதையில் ஆத்மாவை அறிந்து கொள்வது நைஷ்கர்மிய சித்தி, செய்யாமல் அடைதல் நைஷ்கர்மிய சித்தி. ஏன்னா செய்து அடைகிறாங்க எல்லாருமே. இங்கே ஆத்மாவை அது செய்ய இருக்கிற பொருள், அது ஏன் நீ புதுசாக செய்யணும், அது அறிகிற பொருள், ஞேய வஸ்து, அது மாதிரி சித்தி. பிற சித்தி எல்லாம் மீதி சித்தி, அஷ்டமா சித்திலாம் சொல்கிறாங்களே, அவர் தண்ணி நடப்பார், நெருப்பை கையில் எடுப்பார், அப்படி ஆட்டினா விபூதி வரும், இதெல்லாம் சித்தி இல்லைங்கிறார். இதெல்லாம் சொப்பனம்ங்கிறார், கனவுங்கிறார். கனவுல கூட எல்லாம் நடக்குது. இப்படி நினச்ச உடனே புலி வருது, இந்த நினச்ச உடனே ஒருத்தர் சாமி வர்றார், கனவுல பார்க்குறார். இதெல்லாம் சித்தி தான். சாதாரண நாளே கனவுல என்னென்னவோ சித்தி பண்ணுறான், அவன் பறகுறான். எத்தனை முறை கனவு நான் பறந்துருக்கிறேன், எத்தனை தண்ணியில் மூழ்கி செத்துருக்கிறேன், என்னென்னவோ பண்ணியிருக்கேன் கனவுல. சித்தி எல்லாம் சொப்பனம். ஆர் சித்திகளே, சொப்பனம் ஆர் சித்திகளே. சொப்பனம் போன்றது தான் அந்த சித்திகள் எல்லாம். நித்திரை விட்டு எழுந்தால் அவை மெய்யோ. இந்த சொப்பனத்தில் இருக்கிற இந்த சித்தியெல்லாம், நீங்கள் சொப்பனத்தில் என்னென்னு சித்தி பண்ணியிருப்பீங்க. நான் அப்படியே பறந்து போனேன் சார், அங்கே திடீர்னு என்னுடைய பழைய நண்பனை பார்த்தேன், அவன் பெரிய கிணறுல விழுந்திருந்தான்,
கையை குடிச்சு மேலே காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்கிறான். முழிச்ச பிறகு என்னாச்சு? எல்லாமே ஒன்றுமில்லாத ஒரு பொய்ப்பொருளாக இருக்கிறது. ஓர்ந்தால் அவர் மெய்யா. அது மாதிரி இந்த அஷ்டமா சித்திக்கு கடுந்தவம் புரிந்து மலை மேலே இருந்தது, முள்ளில் படுத்து உண்ணாவிரதம் இருந்து அப்படியே ஒல்லியாக இருப்பாங்க. சித்தர்கள்லாம் எப்படி இருக்கணும் தெரியுங்களா? அப்படியே ஒல்லியாக இருக்கணும். இந்த எலும்பெல்லாம் கடக்கடக்கன்னு தெரியணும். இப்படி தட்டினா டொடரைங்கன்னு சவுண்டு வரணும். நான் சொல்லலை, எங்கள் குருநாதர் சொல்லுவார், தயானந்த் சரஸ்வதி. இந்த எலும்பெல்லாம் அப்படி தட்டினோட கடக்கடக்கன்னு சவுண்டு வந்தாக்கா அவர் பேர் சித்தர்னு பேரான். அவர் என்னை விட நல்லா கலாய்ப்பார். சித்தி எல்லாம் சொப்பனமார் சித்திகளே, நித்திரை விட்டு எழுந்தால் அவை மெய்யோ, உண்மை நிலையில் நின்று பொய்மை தீர்ந்தார் தீயங்கவரோ தேர். உண்மையை கண்டுபிடிச்சிட்டவங்க தன்னுடைய சித்தியை, தன்னுடைய சித்த வஸ்துவாகிய ஆத்மாவை கண்டு கொண்டவர்கள் இதுக்கெல்லாம் போவாங்களா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பாயா அப்படின்னு கேட்குறார் ரமணர். அவர் மேலே பாரத்தை போட்டுருவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.